ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் சுவையான ஆரோக்கியமான அரைக்கீரை கடைசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். அரைக்கீரையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக வேகும். இப்போ அந்த கீரையை மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். கீரை நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வீக்லி ட்வைஸாவது எடுத்துக்கலாம். கீரை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கீரை ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. நான் 1 கப்பு பருப்பு தோரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 8 பல் பூண்டு, அப்புறம் 3 க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். நான் மலை பூண்டு பெரிய பூண்டுங்கிறதுனால 8 பல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 12 பல், சின்னதாக இருந்தால் 12லேருந்து 13 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தக்காளி வெங்காயம் நிறைய இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீரை கடையலுக்கு. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் தான் கீரைக்கு ரொம்பவும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கீரையோட டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா. பருப்பும் கீரையும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை மூடி போட்டு வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் கீரை நல்லா வேகும். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கு. தண்ணி கம்மியாக விட்டதுனால ரொம்ப தண்ணி இல்லை. இப்போ மண் சட்டியில் இந்த கீரையை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். மண் சட்டியில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கடையக்கூடாது. மெலிசாக இந்த மாதிரி கடையணும். இல்லைனா மண் சட்டியில் அடியில் இருக்க மண்ணெல்லாம் ஒட்டிட்டு வந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷம் கடைஞ்சாலே போதும். கீரை நல்லா மசிஞ்சிரும். இப்போ இந்த கீரைக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். நான் 3 காஞ்ச மிளகா, கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு தாளிச்சிருக்கேன். இதில் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவும் சுவையான கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சூடான சாப்பாட்டில் போட்டுட்டு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.